வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது டபுள் சைட் பிசிபி இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்எம்டி ஐசியை அவுட் டு ரீப்ளேஸ் அல்லது அவுட் டு டிட்டாச் டீசால்டரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றிய வீடியோ. நான் ஏற்கனவே உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராப்பராக எப்படி டீசால்வ் பண்ணுறது, டீசால்டரிங் கம்பல்சரி தேவை. அப்போ விசிபிளாக யாரோ ஒருத்தர் ஒரு ஐசியை ரீப்ளேஸ் பண்ணுறதை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா நாமளும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அதான் நோக்கம். ஸோ டீசால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து குட் சால்டரிங் ப்ளக்ஸ் இருக்கணும், சால்டரிங் பேஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சில கம்பெனிலாம் நிறையா மார்க்கெட்டில் இருக்குது, அதில் சிலதெல்லாம் நல்லா இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், பெஸ்ட்டு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணுறது நல்லது. குயிக் ஃபிக்ஸ் கம்பெனி இது, நல்லாயிருக்கும். தென் அடுத்தபடியாக என்னென்னா ஒரு லிக்விட் பேஸ்ட் லைக் திஸ் லிக்விட் பேஸ்ட் இருக்குது. இந்த லிக்விட் பேஸ்ட் வந்து சால்டரிங் அண்டு டீசால்டரிங் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சால்டரிங் பண்ணும்போது கூட இந்த சர்ஃபேஸில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் டீசால்டர் பண்ணலாம் அல்லது சால்டர் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியாக சால்டரிங் நல்லா உட்காரும், நீட்டாக உட்காரும். சால்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கு. ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ப்ராப்பராக சால்டர் பண்ணியிருக்காரா இல்லையான்னு பார்க்கறத வச்சு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவர் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய அக்கறை எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண கொடுக்குறோம் இல்லையா, நோக்கமே என்னென்னா அந்த சால்டரிங் ப்ராக்டிஸ் வந்து வரணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான். ப்ராப்பர் சால்டரிங் அப்படிங்கிறது ஒரு கலை மாதிரி, அதே மாதிரி டீசால்டரிங் பண்ணுறதும் ஒரு கலை மாதிரி. ஓகேவா? அப்போது அதை நல்லபடியாக நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெயினாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டைம் இருக்கும் போதெல்லாம், ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் வரக்கூடிய ஐசி எல்லாம் பழைய கிட்டில் இருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ண என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டால், சால்டரிங் பேஸ்ட்டு, சால்டரிங் ப்ளக்ஸு, தென் டீசால் பிக் வேணும், தென் டீசால் பம்ப் வேணும். இது எப்படி யூஸ் பண்ண கூட சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக நல்ல குவாலிட்டி அயன் வேணும். ஓகேவா? இப்போது நான் லாஸ்ட் கிளாஸ் கூட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ அயனில் வந்து நம்ம ஃபைல் பண்ணணும், டெய்லி ஃபைல் பண்ணணும். அந்த பிட்டு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு யூஸ் பண்ண தேய ஆரம்பிக்கும். தேயாத மாதிரி பிட்டு தயாரிக்க முடியாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அதை வந்து ஃபைல் பண்ணலாம். ஒரு அறம் வந்து அறத்தில் வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதில் தேய்க்கிறது மூலிமா அந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ண முடியும். ஒன்று இல்லையா, 00 எமரி சீட்டு ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கிது. அது ஒரு வாங்கி சின்ன பிட்டாக பிரித்து வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா ஒரு வெட் கிளாத், பனியன் கிளாத் பழசு இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு தடையும் எடுக்கும் போதெல்லாம் அந்த டிப், சால்டரிங்கனுடைய டிப் வந்து நல்ல சைனிங்காக இருக்கணும், கருப்பாக இருக்கக்கூடாது. கருப்பாக இருந்தால் சால்ட்ரு பண்ணவும் முடியாது, சால்ட்ரு எடுக்கவும் முடியாது. அப்போது அந்த சால்டரிங்கை எடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஈர துணியில் நம்ம என்ன பண்ணலாம், டிப்பை எடுக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நிறைய இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்துருச்சு. அது இல்லாமல் நிறைய இப்போ பிராண்ட்ஸு ஸ்க்ராப் எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அந்த பிட்டு அதில் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் பாலிஷ் ஆகிக்கும். ஸோ சர்வீஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவை. கூடவே நமக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு அயன் இருந்தால் சம்வாட் குட். சில நேரங்களில் நம்ம இருக்கக்கூடிய ஏசி வோல்ட்டு குறைவாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். அக்கார்டிங் டு தட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சால்டரிங் அயன் ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஈவினிங் டைம்லலாம் சால்டரிங் அயன் சஃபிஷியன்ட் ஹீட் இருக்காது. இல்லை சால்டரிங் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறதுல ஒரு ஃப்ரீயாக வெண்டிலேஷன் இருந்தாவோ ஃபேன் ஓடிட்டு இருந்தால் கூட சால்டரிங் அயன் ஹீட் ஆகாது. அனுபவப்பட்டிருப்பீங்க நிறையா. ஓகேவா? நமக்கு அந்த மாதிரி ரிக்யர்மெண்ட் இருக்க மாதிரி அயன் தேவை. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஐசி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி ஐசி இருக்குது. இது வந்து ரிமோட் கிட்டு. இந்த ரிமோட் கிட்டில் இந்த ஐசியை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அது மாதிரி 2 ரிமோட் கிட் இருக்குது, 2 ஐசி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இதெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு என்ன தேவை, இப்போ சால்டரிங்கை இந்த இடத்துல கொண்டு போனோம் அப்படின்னா இந்த போர்டு அசையும், ஆடும். இல்லைன்னா பக்கத்தில் ஒருத்தர் வந்து இந்த போர்டை ஒருத்தர் பிடிச்சிக்கணும், சால்டர் பண்ணுறது ஒரு ஆள் எடுக்கணும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் எளிமையாக எப்படி டீசால்வ் பண்ணுறது, டீசால்வ் பண்ணுறதா சால்டரிங் பண்ணுறது ஈஸியாக கற்றுக்கலாம். சால்டரிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், டீசால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அப்போ டீசால்வ் பண்ணால் வேறு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேட்டால், ஆமாம், மஸ்ட், கண்டிப்பாக ஒன்று தேவைப்படுது. அது என்ன, பிசிபி ஹோல்டர். இப்போ பிசிபி ஹோல்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எலக்ட்ரானிக்கில் சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் கோர்சஸ் இருக்குது.
செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு கமர்ஷியல் கோர்ஸ். பட் இந்த கமர்ஷியல் கோர்ஸ் இல்லாமல் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ப்ராஜெக்ட் டிசைனிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் தேவை. வீட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டா நம்ம வீட்டில் வரக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். சின்ன சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட நம்ம ரெடி பண்ண முடியும். அப்போ எல்லாருக்குமே இந்த நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் டிசைனிங் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஆன்லைனில் டெய்லி 1 மணி நேரம் 30 நாள் ட்ரைனிங் வரும். நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட், ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுறீங்க. இந்த சப்மிட் பண்ணுறதை பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும், ஃபீல்டை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ரெடியாகும் போகும். அப்போ நீங்கள் சந்தேகம் கேட்பீங்க, நான் உங்களுக்கு டவுட் சொல்லுவேன். அதன் மூலிமா நீங்கள் பிக்கப் பண்ணணும். எல்லாமே ஓனாக நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஓகேவா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் தரேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்தது பிசிபி ஹோல்டர். ஓகே, இதுதான் பிசிபி ஹோல்டர். ஓகேவா? இது இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள், ஸ்பேர்ஸ், ஐசி, எல்இடிஸ், ஓகேங்களா, மாஸ்பெட், ஐஜிபிடி, இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சுட்றேன். டூல்ஸ் வேணாலும் அனுப்பிச்சுட்றேன், எல்லா டூல்ஸும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இது ஒரு பிசிபி ஹோல்டர், பக்கு கம்பெனி. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் இந்த 2 ஹோல்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், இதை வந்து ஒரு உட்டன் டேபிளில் ஏதாவது ஒரு கார்னரில் உங்களுக்கு கன்வீனியன்டான இடத்துல 2 ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிடுறீங்க. ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும், பிடிச்சிக்கும். ஏன்னா அந்த பிசிபி போர்டில் அசைவு இருக்கக்கூடாது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் இந்த சைஸுக்குள்ளே நீங்கள் ஒரு பிசிபியை ஃபிட் பண்ணலாம். பார்த்தா இது ஒரு மொபைல் ஃபோனுக்கு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மகிட்ட சின்ன சின்ன பொருள் ஒரு அசம்பிள் பண்ணுறோம், இந்த மாதிரி ஐசி எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா பாருங்கள், இதை ஃபிட் பண்ண முடியும். ஃபிட் பண்ணலாம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை என்ன பண்ணுற, ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா, ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா டைட் வச்சிடலாம். டைட் வச்சுட்டு அந்த போர்டு நகராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம சால்டர் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கும். அதான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த ஐசியை எப்படி எடுக்கலாம். இந்த ஐசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃப்ளக்ஸு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சாலிட் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லையா லிக்விட் ஃப்ளக்ஸ் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு லிக்விட் ஃப்ளக்ஸு யூஸ் பண்ணலாம். நான் லிக்விட் ஃப்ளக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இந்த ஐசி மேலே விட்டுடுறேன். அதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இந்த ஐசி வந்து எளிமையாக வந்துடும். பாரு, ஒரே ஒரு ட்ராப் இந்த பின்னில் போதும், அவ்வளோதான். இந்த லிக்விட் ஃப்ளக்ஸ்னால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், இது வந்து ஹீட்டை உள்வாங்கி அந்த காம்பவுண்ட்ஸ்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு மொபைல் ஃபோனாக இருந்ததுன்னா டிஸ்பிளே கனெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அல்லது சிசி கனெக்டர்ஸ் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. பாருங்கள், நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், சம்மாட் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்படி இருக்குது. இப்போது நம்ம வந்து எடுக்கணும். சால்ட்ரிங் அண்ட் ஈர் பண்ணி சொல்லியிருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம், டீசல் பம்பு யூஸ் பண்ணலாம், இல்லையா டீசல் விக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டீசல் விக்கு யூஸ் பண்ணும்போது டீசல் விக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே க்ளோட் ஆகியிருந்ததுன்னா லெட்டு க்ளோட் ஆகியிருந்தால் அதை வந்து எடுத்துடலாம், அழுந்து ரிமூவ் பண்ணிடலாம். அழுந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கணும். ஓகே, கொஞ்சம் என்ன பண்ணலாம், இந்த சால்ட் பேஸ்ட்டை கொஞ்சம் டிப்பில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சால்ட்ரிங் அணி இருக்குது. இந்த சால்ட்ரிங் அணி மூலிமா என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு பின்னாக எடுக்க போகிறேன். நம்ம உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பின்னு மெல்ல ஒவ்வொரு பின்னாக எடுக்கலாம். இந்த ஐசினுடைய ஒவ்வொரு பின்னில் இருக்கக்கூடியது ஆக்சுவலாக இந்த மாதிரி எஸ்எம்டி ஐசின்னு வந்துட்டாவே பெரும்பாலும் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ப்ளோயர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளோயர் எப்படி யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வெவ்வேறு காம்பனன்ட்ஸு வெவ்வேறு கோர்சஸ் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிப்பில் எடுத்துருக்கேன் பாருங்கள். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் அந்த ஐசியோட டிப்பில் இருக்க எல்லா லெட்டும் என்ன பண்ணியிருக்கு, இந்த டீசல் விக்கில் கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கிச்சு. அதனால் ஈஸியாக அந்த இடம் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டாவது சைடு அப்படியே ரிவர்ஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த சால்ட்ரிங் அண்ட் பிட்டு வந்து 4-5 பிட்டு இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கூர்மையான பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடையும் அட்டன் பண்ணும்போதும் நீங்கள் அதில் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். அதனால் பிட்டு வந்து ஒரு 5-6 பிட்டு இருக்குது. உங்களுக்கு எந்த பிட்டு கன்வீனியாக இருக்கோ அந்த பிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி. எல்லாத்துக்கு மேலே இந்த மேக்னிஃபிகேஷன் கிளாஸுங்கிறது ஒன்று, அது கம்பல்சரி வேணும். எந்த சர்வீஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் சிஆர்டி டிவி சர்வீஸ் பண்ணாலும் சரி, ஓகேவா, எல்சிடி டிவி சர்வீஸிங் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி எதில் இது பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். அந்த எல்இடி லேம்ப்பு அதில் நல்ல பிரைட்னஸ் இருக்கும், அப்போது ஃபோக்கஸ் பண்ண முடியும், அந்த காம்பனண்ட்டும் ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அந்த 4 பின் எடுத்து கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய லெட் எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் பாட்டம் சைடில் என்ன இருக்குது, ஃபிக்ஸாக இருக்கும். அதைத்தான் என்ன பண்ணுவோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ளோயர் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ எல்லாமே டிட்டாச் பண்ணியாச்சு இல்லையா. ஓகே இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அந்த எல்லா பக்கமும் டீசல் விக்கு வச்சு எடுத்துட்டேன். இப்போ மேலே இந்த ஐசியை என்ன பண்ணேன், இந்த டியூசர் மூலிமா அது மெல்ல எடுத்தேன்னா இதை அப்படியே லிஃப்ட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா, ஐசி மட்டும் எடுத்துட முடியும். ஓகேவா. இப்போ இன்னொரு போர்டு, இன்னொரு ஐசி, இதை அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துகிற இந்த போர்டு, இன்னொரு போர்டு அதே மாதிரியே இந்த பிசிபி கோல்டில் இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்னொரு போர்டு, இந்த ரெண்டாவது போர்டு, நட்டு டைட் பண்ணிட்டேன். இந்த ஐசி ஏற்கனவே இந்த ஐசி எடுத்துட்டேன். அடுத்து பார்க்கலாம் இன்னொன்று. இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா. இப்போ அந்த ஐசியை ரிலீஸ் பண்ணணும். சால்ட்ரிங் ஐயனில் டெம்பரேச்சர் ஓரளவுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகம் வேண்டாம். எந்த சால்ட்ரிங் ஐயனாக இருந்தாலும் ஹீட் அதிகம் வச்சிங்கன்னா இந்த டிப்பு வந்து கருப்பாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய டீசால்ட்ரிங் விக் எடுத்துங்க. எக்ஸஸ் கிளாட் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. லிக்விட் பேஸ்ட்டோ அல்லது சால்ட்ரிங் பேஸ்ட்டோ சாலிட் பேஸ்ட்டோ யூஸ் பண்ணிக்கங்க, சிம்பிளாக எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு சைடு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும்னு நம்ம சொல்கிறத விட நீங்கள் ஒன்று அசம்பிள் பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதில் எந்த அளவுக்கு லெட்டு அதுலேருந்து இந்த டீசல் விக்கில் ஒட்டி வருது அப்படின்னு. ஓகேவா. இந்த லெட்டெல்லாம் வந்தவுடனே இந்த ஐசி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ட்ராக் எதுவும் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் டெம்பரேச்சரை வேணும் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டீசல் விக்கு யூஸ் பண்ணுங்கள், இல்லை டீசல் பம்ப் யூஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ப்ளோயர் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுலாம் ப்ளோயர் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இவ்வளோ நேரம் ஆகாது, 2 செகண்டு கூட ஆகாது. இம்மிடியேட்டாக அந்த ஐஸை அப்படியே வெளியே எடுத்துருவோம். ஓகே இப்போ பார்க்கலாம். இப்போ எந்த அளவுக்கு இந்த க்ளோட் ஆகிறத அப்பப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. தென் ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிப்பில் கொஞ்சம் பேஸ்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு பின்னும் ஈஸியாக அதில் இருக்கிற லெட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே கம்ப்யூட்டருக்கு பழகிட்டிங்கன்னா ஸ்பீடாக எடுக்கலாம். ஏன்னா நிறைய மாற்ற வேண்டியது இருக்கும்.
பர்டிகுலராக எல்சிடி எல்இடி டிவியில் சர்வீஸுக்கு நீங்கள் வரும்பொழுது அதில் நிறைய இடத்துல எல்லாமே எஸ்எம்டி காம்பனண்ட்ஸ் தான் மாற்றி தான் அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்க முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அவுட் டு டீசால்ரிங் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எஸ்எம்டி ஐசியை டீசால்வ் பண்ணுறது எப்படி, வெளியே எடுக்கிறது எப்படி, ட்ராக் எதுவும் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நிதானமான ஹீட்டு கொடுக்கணும். சார் பழகிறதுக்காக தான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி பழைய போர்டு இருந்துச்சுன்னா அந்த போர்டிலேருந்து வரக்கூடிய எஸ்எம்டி ஐசிஸ் எல்லாம் மெல்ல ரீப்ளேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எப்படி ஒரு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அப்புறம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஐசியில் எல்லா லெட்டுமே நான் எடுத்துட்டேன். எந்த இடத்துலையும் ட்ராக் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஒரு நல்ல அயன் வேணும், நல்ல பேஸ்ட் வேணும். லிக்விட் பேஸ்ட் இருந்தால் சம்வாட் குட், இல்லையா சால்ட்ரிங் பேஸ்ட், நல்ல பேஸ்ட் வேணும். இந்த ஒரு பின்னு தான், இந்த ஒரு பின்னில் தான் லெட் இருக்குது. லாஸ்ட்டு பின்னில் நம்ம எவ்வளோ ஹீட் கொடுக்கணும், ப்ளோயரும் அதே மாதிரி தான். எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்கணும், எவ்வளோ ஹீட் கொடுக்கணும்லாம் கேட்க வேண்டியதில்லை. நம்ம 2-3 ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும். ஒரு சில நேரங்களில் ஒரு வேளை பிகினர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராக்லாம் கூட தையோடு வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் கூட அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது அடுத்த ஒரு கேட்ஜெட்டில் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். கிட்டத்தட்ட லெட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு டூசரில் மறுபடியும் ஒரு லிக்விட் பேஸ்ட் அப்ளை பண்ணி ப்ளோயரை காமிச்சு வித்தின் செகண்ட்ஸில் அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ ட்ராக்கும் ஃபெயிலியர் ஆகாது, ஐசியும் ஃபெயிலியர் ஆகாது. ஓகே, நீங்கள் வீட்டில் அசம்பிள் பண்ணி பாருங்கள், டீசால்வ் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு எஸ்எம்டி ஐசியை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ப்ளோயர் யூஸ் பண்ணாமையே டீசால்வ் பம்ப் யூஸ் பண்ணியே பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அனலாக் மல்டிமீட்டர். உங்களுக்கு யாராவது அனலாக் மல்டிமீட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் கொரியரில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு வியூவர்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸில், வெரி ரிமோட் பிளேஸில் இருக்காங்க, வெரி ரூரல் ஏரியாஸ். ஸ்பேர்ஸ் வாங்க வரணுன்னாவே ஒரு நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ டவுனில் இருக்கக்கூடியவங்க, அர்பனில் இருக்கவங்க ஈஸியாக போய் ஒரு கடையில் ஸ்பேர் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்களால வாங்க முடியாது. அந்த வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க மட்டும்தான் லோக்கலில் கடையில் கிடைச்சா நீ வாங்கிக்கிங்க. எங்ககிட்ட வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில ஐடியாஸ், சில ஏற்பாடு. ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறனால தான் இப்போ அதை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப் நெசசரி அப்படின்னா கால் பண்ணுங்கள், ஐ வில் சென்ட் இட் டு யூ. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி சால்ட்ரிங் ஆன் இருக்குது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வித் 5 பீட்டோட டோட்டலாக 6 பிட் வரும். யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள், ஆர் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன். டீசல் பம்ப், டீசல் வீக்கு, ப்ராப்பர் லெட்டு, பேஸ்ட், எவ்ரிதிங். இல்லை எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் ஏதாவது தேவை கிடைக்கலைன்னா மட்டும்தான். அதர்வைஸ் ஓகேவா? இது பிஸ்னஸ் அல்ல, ரூரல் பிளேஸில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.